இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால், பைபிளில் இருந்து அறியப்படாத 10 உண்மைகள் பகுதி 17, அன்னோன் ஃபேக்ட்ஸ் 10 ஃப்ரம் த பைபிள் பார்ட் 17. தேவனோட கிருபையில இந்த ஒரு தலைப்பின் கீழ் நம்ம கிட்டத்தட்ட 16 வீடியோஸ் பார்த்தோங்க. 160 விஷயங்களை பார்த்தோம். எப்படிப்பட்ட விஷயங்கள் அப்படின்னாக்கா, வேதத்துல இருக்கின்ற ரொம்ப டீட்டெயில்டான விஷயம். தேவன் வந்து சில விஷயங்கள ரொம்ப டீட்டெயிலா குடுத்திருக்கிறாரு. அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்கோ. ஆச்சரியமா இருக்குது. அப்படிப்பட்ட விஷயங்கள தான் நம்ம வந்து பார்க்கிறோம். எப்பவுமே பைபிள படிக்கும்போது ரொம்ப கூர்ந்து கவனிச்சு, டைம் குடுத்து, மெடிடேட் பண்ணி படிக்கணும். இல்லைங்களா? அப்பதான் நம்மளுக்கு ஆழமான விஷயங்கள புரியும். அந்த அடிப்படையில இந்த ஒரு காணொளியில 10 விஷயங்கள நம்ம வந்து பார்க்கலாம். அதுல முதலாவது விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, 4 சுவிசேஷங்கள் இருக்குதுங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவான். இந்த 4லயும் இயேசு கிறிஸ்து அநேக மிராக்கிள்ஸ் வந்து பண்ணாரு. அற்புதங்கள் செய்தார் இல்லைங்களா? அதுல ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் இந்த 4லயும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குதுங்க காமனா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 5000 பேருக்கு என்ன பண்றாருங்க, அப்பமும் மீனும் வந்து குடுக்குறாரு இல்லைங்களா? இந்த ஒரு விஷயம் இந்த 4 சுவிசேஷங்களும் குறிப்பிடப்பட்டிருக்குது. மத்த மிராக்கிள்ஸ் எல்லாம் 1ல இருக்கு, 1ல இல்லங்க. ஆனா இந்த ஒரு மிராக்கிள் மட்டும் தான் 4 சுவிசேஷங்கள்லயும் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு மிராக்கிள். எந்தெந்த அதிகாரத்துல வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 13ல இருந்து 21 வரைக்கும் ரெக்கார்ட் ஆயிருக்குது. மேத்யூ சாப்டர் 14, 13-21ல. மார்க் 6ஆம் அதிகாரம் 32ல இருந்து 44 வரைக்கும். மார்க் சாப்டர் 6, 32-44. லூக்கா 9ஆம் அதிகாரம் 12ல இருந்து 17 வரைக்கும். லூக் சாப்டர் 9, 12-17. யோவான் 6ஆம் அதிகாரம் 1ல இருந்து 14 வரைக்கும் வருதுங்க. ஜான் சாப்டர் 6, 1-14. இந்த 4 சுவிசேஷங்கள்லயும் இந்த ஒரு மிராக்கிள் காமனா ரெக்கார்ட் ஆயிருக்கு. ரெண்டாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, சீடோனியன்ஸ் அப்படின்ற ஒரு தேசத்தார் இருக்கிறாருங்க. இவங்க யார் மூலியமா வந்த வம்சத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நோவாவோட மகனாகிய ஆம் மூலியமா வந்த வம்சத்தார். இவங்க வந்து ஒரு விஷயத்துல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாருங்க. அதாவது கை தேர்ந்தவர்களா இருக்கிறாங்க. எதுலனாக்கா மரம் வெட்டுதல், வுட் கட்டர்ஸ். சாலமன் ராஜா என்ன பண்றாரு, ஆலயத்தை கட்டுறாருங்க தேவனுக்கென்று. அதுக்கு நிறைய வுட் வந்து தேவைப்பட்டுச்சு. இவங்கள தான் வந்து பயன்படுத்துறாருங்க. இதை வந்து நம்ம 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிங் சாப்டர் 5 verse 6. ஆதலால் லீபனோனில் எனக்காக கேதுரு மரங்களை வெட்ட கட்டளையிடும். சீதோனியரை போல மரம் வெட்டு வேலை அறிந்தவர்கள் எங்களுக்குள்ளே ஒருவரும் இல்லை. பாத்தீங்களா? அவங்கள போல இஸ்ரவேல்ல யாரும் இல்ல. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அவங்கள வந்து கட்டளையிட்டு எங்களுக்காக அந்த வேலை செய்யும்படி நீங்க வந்து என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு சொல்லுங்கன்ட்டு சொல்றாரு. அதற்காக என் வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரரோடு இருப்பார்கள். நீ சொல்வதின்படி எல்லாம் உம்முடைய வேலைக்காரரின் சம்பளத்தை உமக்கு கொடுப்பேன் என்று சொல்ல சொன்னேன். பாத்தீங்களா? சம்பளம் வந்து நீங்க சொல்றபடியே கொடுக்குறேன். ஆனா எங்களுக்காக அவங்க வேலை செய்யும்படி நீங்க கட்டளையிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீதோன் ராஜா கிட்ட சாலமோன் என்ன பண்றாருங்க, ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறாரு. சோ அதே மாதிரி நடந்தது. 3வது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எஸ்ரா என்ன பண்றாருங்க, இஸ்ரேல் ஜனத்துக்கு முன்பாக தேவனுடைய கட்டளைய, தேவனுடைய வார்த்தைய வந்து படிக்கும் போது எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறாங்க. நின்னுதான் கேட்கிறாங்க. யாருமே வந்து உட்காரல. இது வந்து தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க கொடுத்த மதிப்பு, ஒரு ஆனருங்க. இனி கூட நிறைய சபையில தேவனுடைய வசனத்தை படிக்கும் போது எந்திரிச்சு நிக்கிறாங்க. ஏன்னா தேவனுடைய வசனத்துக்கு அவங்க கொடுக்கின்ற மரியாதை இல்லைங்களா? இந்த ஒரு விஷயத்த நம்ம இதுல இருந்து கத்துக்கலாம். இது வந்து நெஹெமியா 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம வந்து பார்க்கலாங்க. நெஹெமியா சாப்டர் 8 verse 5. எஸ்ரா சகல ஜனங்களுக்குள்ளும் உயர நின்று சகல ஜனங்களுக்குள்ளும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்தபோது ஜனங்கள் எல்லோரும் எழுந்து நின்றார்கள். பாத்தீங்களா? ஓபன் பண்ணவனே எழுந்து நிற்கிறார். இதுதான் வந்து அந்த வசனத்துக்கு, தேவனுடைய கட்டளைகளுக்கு அவங்க கொடுத்த மரியாதைங்க. அந்த அளவுக்கு ஆனர், ஒரு பயபக்தி இருந்தது. இப்ப நம்ம இதுல இருந்து என்ன கத்துக்கலாம்னாக்கா, நம்மளுக்கு எந்த அளவுக்கு பயபக்தி தேவனுடைய வார்த்தையின் மேல இருக்குது, அந்த நடுக்கம் இருக்குதா, ஒரு ரெவரன்ஸ் இருக்குதா அப்படின்ட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க. ஏன்னா தேவனோட வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம லைஃப்ல இல்லைங்களா? அதன் மூலியமா தான் தேவன் தினந்தோறும் நம்ம கிட்ட பேசுறாருங்க. அதுக்கு ஒரு ஹானர் இருக்கு. அதை எப்போதுமே நம்ம வந்து செய்யணுங்க. 4வது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, டிக்கிகஸ் என்பவர் இருக்கிறாரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, அப்போஸ்தலனாகிய பவுலோட உடன் ஊழியக்காரருங்க. பவுலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிரயோஜனம் உள்ள ஒரு ஊழியக்காரரா இவர் வந்து இருக்கிறாரு. பவுல் எப்படி அவரை கூப்பிடுறாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, a beloved brother, faithful minister அப்படின்னு சொல்றாரு. எப்படி அழைக்கிறாருனாக்கா, அன்பான சகோதரன், உண்மையுள்ள ஊழியக்காரன். பாத்தீங்களா? என்ன மாதிரி வார்த்தை.
இதுல நம்ம என்ன கத்துக்கலாம்? நம்மளும் இந்த மாதிரி ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரனா இருக்கணுங்க. ஊழியம் செய்றவங்களுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். எப்போதுமே அவைலபிளா இருக்கணும். ஸோ அததான் வந்து இங்க நம்ம பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 5 இடத்துல வந்து இவர பத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் மென்ஷன் பண்றாருங்க. அவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு சகோதரனா இவர் வந்து இருக்கு. முதலாவது வசனம் எங்கன்னு பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 4வது வசனம், ஆக்ட்ஸ் சாப்டர் 20 வெர்ஸ் 4. அங்க வந்து ஆசியா ஊர்ல இருந்து அவருக்கு நெறைய பேர் வந்து சப்போர்ட் பண்றாங்க. அதுல சில பேரோட பெயர்கள குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. திமோத்தி ஒருத்தருங்க. அப்புறம் வந்து ட்ராம்பிபஸ் அப்படின்றவரு. அப்புறம் வந்து திதிக்கு அப்படின்ட்டு தமிழ்ல இருக்குது. இங்கிலீஷ்ல வந்து டிடிகஸ் அப்படின்ற பேர் இருக்குது. திமோத்தியும் ஆசியா நாட்டாராகிய திதிக்கும் துரோம்பிமும் ஆசியா நாடு வரைக்கும் அவனுக்கு வாழ்த்துதனாய் வந்தார்கள். பாத்தீங்களா? இத்தனை பேர் வந்து சப்போர்ட்டா இருக்கிறாங்க. முக்கியமா வந்து டிகிகஸ் பத்தி இங்க வந்து 2வது வசனம் எங்கன்னு பார்க்கும் பொழுது எபேசியன்ஸ் சாப்டர் 6 verse 21. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 21வது வசனம். அன்றியும் எனக்கடுத்த காரியங்களும் என் சுக செய்திகளும் உங்களுக்கு தெரிய வரும்படிக்கு அவைகளை எல்லாம் நமக்கு பிரியமான சகோதரனும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரனுமாய் இருக்கின்ற தித்திக்கு உங்களுக்கு அறிவிப்பான். பாத்தீங்களா? இது எல்லாத்தையும் யார் உங்களுக்கு அறிவிப்பார்? அவர் யூஸ் பண்ற வேர்ட் பாருங்க, டெர்மினாலஜி புல்லரிக்கிற மாதிரி ஆகுதுங்க. நம்ம வந்து இப்படிப்பட்ட ஒரு சகோதரனா தான் மத்தவங்களுக்கு இருக்கணுங்க. அருமையான வார்த்தைகள் சொல்றாருங்க. நமக்கு பிரியமான சகோதரனும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரனும். பாத்தீங்களா? 2 முக்கியமான டேர்ம்ஸ் யூஸ் பண்றாரு. பிரியமான சகோதரன் ஒண்ணு, கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரன். நம்ம இந்த மாதிரி இருக்கிறோமான்னு யோசிச்சு பார்க்கணுங்க. பிரியமான ஒரு சகோதரனா இருக்கிறோமா? பிரியமான சகோதரியா இருக்கிறோமா? உண்மையுள்ள ஊழியக்காரனா இருக்கிறோமா? யோசிச்சு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க நம்ம வாழ்க்கைக்கு. 3வது வசனம் எங்கன்னு பார்க்கும்பொழுது கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். கொலோசியன்ஸ் சாப்டர் 4 verse 7. பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளுமா இருக்கின்ற. பாத்தீங்களா? என்ன அருமையான வார்த்தைங்க. ரிப்பீட் பண்றாருங்க. சரிங்களா? எபேசியர்ல சொன்ன மாதிரி தான் கொலோசியர் சபைக்கும் எழுதுகின்றார். பிரியமான சகோதரன், உண்மையுள்ள ஊழியக்காரன், கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாள். அப்பா எவ்வளோ வந்து இம்பார்ட்டண்டா இந்த ஒரு மனுஷன் இருக்கிறாருங்க. எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா வந்து டிடிகஸ் இருந்திருப்பாரு. அதனாலதான் இவ்வளவு அருமையான வார்த்தை பயன்படுத்தி சொல்றாருங்க. சபைக்கு எந்த அளவுக்கு முக்கியமா இவர் இருக்கிறாரு, எவ்வளவு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கிறாரு அப்படின்றத சபையாருக்கு வந்து தெரிவிக்கின்றாருங்க அப்போஸ்தலனாகிய பவுல். அடுத்த வசனம் 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். தித்துக்குவை நான் எபேசுக்கு அனுப்பினேன். பாத்தீங்களா? என்ன சொல்றாருனாக்கா, நான் எபேசு சபைக்கு டிடிகஸ் அனுப்புனேன் அப்படின்ட்டு சொல்றாரு. யாரு அனுப்புவாரு பவுல் யூசுவலா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, யார் உண்மையா இருக்கிறாங்களோ, யார் ரொம்ப பிரயோஜனமா இருக்கிறாருங்களோ, அவரை போல மனம் உள்ளவங்க யார் இருக்கிறாங்களோ அவங்கள தான் அனுப்புவாருங்க. அந்த மாதிரி ஒரு மனிதனா டிகிகஸ் இருக்கிறாரு. அதனாலதான் அவரை வந்து பயன்படுத்துறாருங்க. நம்மளுக்கு அந்த மனசு இருக்கணுங்க. தேவனுக்காக எதை வேணா செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும். அந்த ரெடினஸ் தான் தேவன் பாக்குறாருங்க. அந்த வாஞ்ச, அந்த வைராகியம் இது இருக்கணுங்க தேவனோட வேலை செய்யறதுக்கு. அது இவங்க கிட்ட இருந்துச்சு. அடுத்த வசனம் தீத்து 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். டைட்டஸ் சாப்டர் 3 verse 12. நான் அர்த்தமேசையாவது தித்திக்கோயாவது உன்னிடத்தில் அனுப்பும்போது நீ நிக்கேபோலிக்கு என்னிடத்தில் வர ஜாக்கிரதையாயிரு. மாரி காலத்திலே அங்கே தங்குபடி தீர்மானித்திருக்கின்றேன். பாத்தீங்களா? நான் வந்து என்ன பண்றேன், அர்டிமேஸையும் டிக்கிகேஸையும் உன் இடத்துல அனுப்புறேன் அப்படின்ட்டு டைட்டஸ்க்கு சொல்றாருங்க. பாருங்க எவ்வளவு பிரயோஜனமா இருக்கிறாருங்க. பவுலுக்கு வந்து அந்த அளவுக்கு பிரயோஜனமா இருந்ததுனாலதான் அவரால அவ்வளவு பெரிதான ஊழியத்தை வந்து செய்ய முடிஞ்சது. இவ்வளவு பிரயோஜனம் உள்ள ஒரு சகோதரர் நம்ம வந்து இருக்கணுங்க. 5வது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, சீனாய் மலையின் மேல தேவனுடைய பிரசனம் இருந்துச்சு. மோசே கிட்ட அங்கதான் வந்து தேவன் பேசினாருங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம இங்க என்ன பாக்குறோம்னாக்கா, அந்த மலைய யாராவது டச் பண்ணாக்கா அவங்க வந்து செத்துடுவாருங்க. ஒன்லி மோசஸ் மட்டும் தான் தேவன் கிட்ட போய் பேச வேண்டியதா இருந்தது. வேற யாருக்கும் அந்த அனுமதி இல்ல. வேற யாராவது அந்த மலைக்கிட்ட போய் அதை டச் பண்ணா செத்துருவாங்க. அது அனிமலா இருக்கலாம், மனுஷனா இருக்கலாங்க. அந்த அளவுக்கு வந்து தேவன் அதுக்கு ஒரு கட்டுப்பாடு. எக்ஸடஸ் சாப்டர் 19, 12 and 13ல இதை வந்து நம்ம பாக்குறோங்க. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 12, 13. ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லை குறித்து அவர்கள் மலையில் ஏறாதபடிக்கும் அதன் அடிவாரத்தை தொடாதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று அவர்களுக்கு சொல். மலையை தொடுகிறவன் எவனும் நிச்சயமாக கொல்லப்படுவான். பாத்தீங்களா? மலையை யாராவது தொட்டா நிச்சயமா அவர் நாங்க கொலை செய்யப்படுவார்கள், கொல்லப்படுவார்கள் அப்படின்ட்டு சொல்றாருங்க. ஏன்னா தேவன் மிக மிக பரிசுத்தமானவர்.
அவ்வளவு சாதாரணமா அவரோட பிரசன்னத்துக்குள்ள நம்ம வந்து நெருங்க முடியாதுங்க. ஜனங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறாரு. இல்லன்னா ரொம்ப சாதாரணமா எடுத்துப்பாங்க. இல்லைங்களா? அதுக்குன்னு ஒரு ஆனர் இருக்கு. ஆசாரிப்பின் கூடாரத்துல கூட மகா பரிசுத்தமான ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரி மட்டும் தான் போகணுங்க. அதுக்கும் நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. அவர் எப்படி ட்ரெஸ் பண்ணணும்? என்ன மாதிரி உள்ள போகணும்? எல்லாமே. அதுல ஒண்ணு மிஸ் ஆனா கூட அவர் செத்துடுவாரு. சோ இது தேவன் வச்சிருந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். அப்பதான் வந்து ஜனங்களுக்கு ஒரு பயபக்தி, ஒரு ஆனர் வரும். எல்லாம் ரொம்ப சாதாரணமா எடுத்துப்பாங்க இல்லைங்களா? ஒரு கையும் அதை தொடலாகாது. தொட்டால் நிச்சயமாக கல்லெறியுண்டு அல்லது ஊடுருவை எவ்வுண்டு சாக வேண்டும். மிருகமானாலும் சரி, மனிதனானாலும் சரி. பாத்தீங்களா? யாரா இருந்தாலும் சரி. அது மிருகமா இருக்கட்டும், இல்ல மனிதனா இருக்கட்டும். இதுதான் வந்து நான் இடுகின்ற கட்டளை அப்படின்றது. ஈப்ரூஸ் சாப்டர் 12:20ல கூட அப்போஸ்தலனாகிய பவுல் இத பத்தி எழுதுறாருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் எவ்வுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். இத வந்து அவங்க சகிச்சுக்க முடியலங்க இஸ்ரேல் ஜனத்துக்கு. தேவன் இப்படி சொல்லிட்டாரேன்ட்டு. ஆனா தேவனுடைய வார்த்தையை வந்து யாராலையும் மீற முடியாதுங்க. தேவன்னு சொல்லிட்டாருனாக்கா அவ்வளவுதாங்க. அதுக்கு மறுபேச்சே கிடையாது. அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஸ்கூல் அப்படின்ற வார்த்தை பைபிள்ல ஒரே ஒரு இடத்துல வந்து மென்ஷன் ஆயிருக்குதுங்க. இது வந்து கிரீக் வார்த்தை ஸ்கூலே அப்படின்ற வார்த்தையில இருந்து வந்திருக்குதுங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னாக்கா, லீஜர் அப்படின்ற அர்த்தம் வருது. பைபிள்ல ஒரு இடத்துல இந்த வார்த்தை வந்து மென்ஷன் ஆயி அது வந்து அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம வந்து பார்க்கலாங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 19 வெர்ஸ் 9. சிலர் கடினப்பட்டு அவ்விசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி ஷீஷரை அவர்களிலிருந்து பிரித்து கொண்டு திறனு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே அனுதினமும் சம்பாஷித்து கொண்டு வந்தான். பாத்தீங்களா? சில பேர் என்ன பண்றாருன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ஊழியம் பண்ணும்போது அவ்விசுவாசிகள் ஆயிட்டாங்க. ஆனா பவுல் என்ன பண்றாருனாக்கா, அவங்கள விட்டு விலகி டிரானஸ் அப்படின்ற ஒரு ஸ்கூல் வச்சுட்டு இருந்தாரு. அங்க போயிட்டு தினந்தோறும் என்ன பண்றாரு, தேவனுடைய சுவிசேஷத்தை சம்பாஷணம் பண்றாருங்க. சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து அவர் விடல. டெய்லி போயிட்டு அங்க போயிட்டு சம்பாஷித்து கொண்டே வந்தாருங்க அப்போஸ்தலனாகிய பவுல். அதனாலதான் நிறைய பேர் வந்து நாங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. விடாமுயற்சி அவர்கிட்ட இருந்துச்சுங்க. இது அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான குணம் இல்லையா? சோ ஸ்கூல் என்ற வார்த்தை வந்து தமிழ்ல வித்யாசாலை அப்படின்ட்டு இங்க மென்ஷன் ஆயிருக்குதுங்க. இங்கிலீஷ்ல வந்து ஸ்கூல்ன்ட்டே வருது. அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, சமாதானத்தின் தேவன் காட் ஆஃப் பீஸ் அப்படின்றது 5 தடவை வேதத்துல மென்ஷன் ஆயிருக்குது. தேவனுக்கு எவ்வளவு டைட்டில்ஸ் இருக்குதுங்க இல்லைங்களா? வல்லமையுள்ளவர், பரிசுத்தமான தேவன், இன்னும் சொல்லிட்டே போலாம். ஆனா சமாதானத்தின் தேவன் அப்படின்ற வார்த்தை 5 தடவை வருதுங்க. ஏன்னா தேவன் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில சமாதானம் கிடையாதுங்க. நமக்கு சமாதானம் வரணும்னாக்கா தேவன் மட்டும்தான் பரிபூர்ணமா நமக்கு கொடுக்க முடியும். இந்த உலகத்துல நம்ம சமாதானம் தேடினா கிடைக்கவே கிடையாதுங்க. வந்தா கூட அது கொஞ்ச நேரம் அவ்வளவுதான். இட்டர்னல் கிடையாது. இட்டர்னலா சமாதானம் வரணும்னா தேவன் மூலியமா தான் நமக்கு வர முடியுங்க. ரோமர் 15ஆம் அதிகாரம் 33வது வசனம். ரோமன் சாப்டர் 15 verse 33. சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமேன். பாத்தீங்களா? சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பாராக. ஆமேன் என்றாருங்க. இன்னைக்கு வரைக்கும் சமாதானத்தின் தேவன் நம்ம கூட இருக்கிறாருங்க. அதனால தான் நம்ம லைஃப்ல பீஸ் இருக்கு. சமாதானம் தேவன் மூலியமா தான் நமக்கு வருதுங்க நம்ம மனசுல. அடுத்த வசனம் ரோமர் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். ரோமன் சாப்டர் 16 verse 20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமேன். பாத்தீங்களா? சமாதானத்தின் தேவன் என்ன பண்ணுவாருங்க, சீக்கிரம் வந்து சாத்தானை வந்து நசுக்கி போட போறாருங்க. யார் காலின் கீழனா? நம்ம காலின் கீழங்க. சபை வந்து நாங்க பரிபூர்ணம் ஆகணும். அப்பதான் சாத்தானோட தலை வந்து நசுக்கப்படும். அதற்காக தான் உலகமே வந்து காத்துட்டு இருக்குதுங்க. கூடிய சீக்கிரம் இது வந்து நடக்க போதுங்க. அப்பதான் உலகத்துக்கே வந்து மெய்யான சமாதானம் வரப்போகின்றதுங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4 verse 9. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். பாத்தீங்களா? மெய்யான சமாதானம் நம்ம லைஃப்ல வரணும்னா என்ன பண்ணுங்க? நம்ம எவ்வளவு சத்தியம் கேட்கிறோம் இல்லைங்களா? அதன்படி நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு அப்ளை பண்ணிட்டு தினந்தோறும் பிராக்டிக்கலா கிறிஸ்டியன் லைஃப்பை வந்து லீட் பண்ணுங்க. அதனால தெளிவா நான் சொல்றாரு,
என்னிடத்தில் நீங்க வந்து என்ன கற்று இருக்கிறீங்க, அடைந்திருக்கிறீங்க, கேட்டு இருக்கிறீங்க, கண்டு இருக்கிறீங்க, அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கன்றாருங்க. தெளிவா சொல்றாரு. சமாதானம் வரணும்னா நீங்க வந்து இதெல்லாம் பண்ணாதான் நம்ம லைஃப்ல சமாதானம் வரணும். அதை விட்டுட்டு சும்மா வார வாரம் சர்ச்சுக்கு போயிட்டு சத்தியத்தை கேட்டுட்டு வந்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு லைஃப்பை லீட் பண்ணிட்டு சமாதானம் இல்லையே, லைஃப்ல சமாதானம் இல்லையேன்னு கேட்டாக்கா அதை விட பைத்தியக்காரத்தனம் எதுவுமே கிடையாது. தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வந்து நம்ம வந்து வாழணுங்க. அப்பதான் மெய்யான சமாதானம் நம்ம லைஃப்ல வரவங்க சகோதர சகோதரி. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம், 1 Thessalonians chapter 5 verse 23, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. பாத்தீங்களா, சமாதானத்தின் தேவன் என்ன பண்ணுவாருங்க, நம்மள முற்றிலும் பரிசுத்தமாக்குவாருங்க. வேற யாரும் பரிசுத்தம் ஆக்க முடியாது, தேவன் மட்டுமே நம்மள வந்து பரிசுத்தம் அடுத்த வசனம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20வது வசனம், நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். பாத்தீங்களா, தேவன் தான் இயேசு கிறிஸ்துவ மரித்தோர்ல இருந்து ஏறி வர பண்ணினாருங்க. எப்படிப்பட்ட தேவன் அவரு? சமாதானத்தின் தேவன். எதற்காக இயேசு கிறிஸ்துவை ஏறி வர பண்ணினார்? இந்த உலகத்துக்கு சமாதானம் வரணுன்றதுக்காக தாங்க. இயேசு கிறிஸ்து வந்ததே இந்த உலகத்துக்கு எதற்காக? சமாதானத்தை இந்த உலகத்துல பண்ணணுன்றதுக்காக. செஞ்சும் முடிச்சிட்டாருங்க. நம்மளுடைய எட்டாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பிலிப்பு நமக்கு நல்லாவே தெரியுங்க. ரொம்ப வல்லமையான ஊழியக்காரர். நிறைய பேருக்கு போய் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வைக்கிறாருங்க. பேப்டிசம் எடுக்க வைக்கிறாருங்க. அந்த அளவுக்கு வல்லமை தேவன் இவரை வந்து பயன்படுத்தினார். குறிப்பிட்டு இவரை பத்தி பார்க்கும்போது இவாஞ்சலிஸ்ட் அப்படின்னு தான் எல்லாரும் இவரை வந்து அழைக்கிறாருங்க. சுவிசேஷகர் அப்படின்னு சொல்லி இவரை வந்து அழைக்கிறாங்க. அப்படின்னா வேற யாரும் இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது இருக்கிறாங்க. சுவிசேஷகர் இருந்தாங்க அப்படின்ட்டு வசனம் இருக்குதுங்க. யாரை பத்தியும் குறிப்பிட்டு பேர் மென்ஷன் ஆகல. ஆனா இவரை பத்தி சொல்லும்போது எல்லா இடத்துலயும் சுவிசேஷகர் அப்படின்னு தான் மென்ஷன். இதை பத்தி நம்ம அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கலாங்க. மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசேரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பு என்னும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். பாத்தீங்களா, 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பு என்னும் சுவிசேஷகன். சுவிசேஷகன் அப்படின்ற வார்த்தையை குறிப்பிட்டு சொல்றாங்க. யாருனாக்கா 7 பேர்ல ஒருத்தர்ன்றாருங்க. ஆதி சபையில வந்து ப்ராப்ளம் வருதுங்க. விதவைமார்களுக்கு சரியான விதத்துல சாப்பாடு போலன்னும் போது இந்த 7 பேரை தான் அப்பாயிண்ட் பண்றாருங்க. அந்த 7 பேர்ல ஒருத்தர் பிலிப்பு, இன்னொருத்தர் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா ஸ்தேவானும் இருந்தார். 9வது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, கோலியாத் என்ன பண்றாருனாக்கா 40 நாட்கள் காலையிலயும் மாலையிலயும் மார்னிங் அண்ட் ஈவினிங் தினந்தோறும் வந்து இஸ்ரேல் ஜனத்தை கேலி பண்றாரு. உங்க ஊர்ல யாராவது ஆம்பளை இருந்தா என்கிட்ட வந்து சண்டை போடுங்க. என்னென்ன வார்த்தையை பயன்படுத்த முடியுமோ எல்லா வார்த்தையும் பயன்படுத்தி அவங்கள வந்து கேலி பண்றாருங்க. ஆனா யாருமே அவர்கிட்ட போய் சண்டை போடுறதுக்கு ரெடி இல்லைங்க. அப்பதான் தேவன் என்ன பண்றாருங்க, தாவீதை வந்து அனுப்புறாருங்க இல்லைங்களா. அவர் உருவத்தை பார்த்து எல்லாரும் பயப்படுறாருங்க. ஆனா தேவன் அவர் உருவத்துக்கு ஈக்குவலா இல்லாத ஒரு சாதாரணமான ஆடு மேய்ப்பராக இருந்த தாவீதை அனுப்பி அவரை வந்து முறியடிக்கிறாருங்க. எவ்வளவு பெரிய நம்மளுடைய தேவன் பாத்தீங்களா. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம், 1 Samuel chapter 17 verse 16. அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து வந்து நிற்பான். பாத்தீங்களா, மார்னிங் அண்ட் ஈவினிங் 40 நாள் டெய்லி வந்து அவங்கள பரிகாசம் பண்ணியிருக்கிறாரு இல்லைங்களா. சோ நம்ம லைஃப்ல கூட நிறைய பேர் வந்து நம்மள பரிகாசம் பண்ணலாங்க. ஆனா அதுக்கும் மேலாக நம்ம தேவன் இருக்கிறாரு. நம்மளுக்கு வெற்றியை தான் தர போகின்றார். நம்ம இதை வந்து மறந்துடக்கூடாது. சாத்தான் வந்து கோலியாத் மாதிரி தான் இல்லைங்களா. ஆனா நம்மளை வச்சு தேவன் வந்து முறியடிப்பாருங்க. ஏன்னா நம்முள்ள இருக்கிறவர் மிக மிகப்பெரியவருங்க. 10வது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பழைய ஏற்பாடுல தேவன் 3 விதமாக ஜனங்கள் கிட்ட பேசினாருங்க. அந்த 3 விதங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, முதலாவது வந்து கனவுல வந்து பேசுவாரு. அப்புறம் வந்து தரிசனத்துல வந்து. 2வது விதம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, உரீம் மற்றும் துமீம் மூலம். இது வந்து பிரதான ஆசாரியரோட பிரஸ்ட் பிளேட் இருக்குங்க, மார்க்கவசம். அதுல வந்து இந்த ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த பிக்சர்ல நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. சோ அதன் மூலியமாக தேவன் அவங்க கிட்ட திருவலம். 3வது விதம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தீர்க்கதரிசிகள் மூலியமாக தேவன் ஜனங்கள்கிட்ட பேசினாருங்க. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த வார்த்தைகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுகளுக்கும் நன்றிகள். தேவனோட நாமத்துக்கு என்றென்றுமே மகிமை உண்டாவதாக. தேவனோட சித்தம் இருந்தால் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து இந்த அடிப்படையில நம்ம வந்து பார்ப்போங்க. தேங்க்யூ சோ மச். ஆமேன்.